அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்த சூரிய பகவான் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் பனி கட்டிய சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகராசியில் சூரியனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான். சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகும். தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையும். சூரியனால் ஏற்படும் யோகங்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வருங்க. உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கை போல புகழால் பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வருங்க. சிறந்த நிர்வாகி என பெயரிடுவார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க. மனதைரியம் அதிகரிக்குங்க. அறிவும் திறமையும் அதிகரிக்குங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரியன் உங்களுக்கு தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படுங்க. சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படுங்க. தலைவலி, தலை சுற்றல் ஏற்படுங்க. சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று நாம் பார்க்கலாம். மீன ராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்கு. ராஜேஸ்வர் யோகம் அமையுதுங்க. சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள். ராஜ யோகம் அமைப்பு உண்டாகுங்க. அரசு வேலைகள் தேடி வருங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வாங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. சூரியனும் புதனும் ஒன்றுக்கு கன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும். புத அதிபத்திய யோகமாகுங்க. ராஜ யோகம் தாங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. செல்வமும் செல்வாக்கும் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் ஆகுங்க. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், வாசி யோகத்தில் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். நல்ல குணம், தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள். இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்பு என்று சொல்ல வேண்டுங்க. இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள், உணவுக்கு பஞ்சம் இருக்காது. உதவும் குணம் கொண்டவர்கள். 2இல் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படுங்க. 2இல் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்குங்க. 2இல் குரு வித்தைகள் கொடுங்க. சுக்கிரன் இருந்தால் செல்வாக்கு கொடுங்க. சுகபோக வாழ்வு அமையுங்க. 2இல் சனி இருப்பதால் பல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன், சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாதுங்க. சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோக அமைப்புங்க. அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகங்க. சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்குங்க. 12 செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகும். சூரியனுக்கு 12இல் குரு, சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதே போல் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் 2ஆம் வீட்டில் புதன் 11இல் சந்திரன் இருக்க வேண்டுங்க. குரு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகுங்க. இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க, சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க, சந்திரன் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இறைவி யோகம் ஏற்படுங்க. ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க.
இருக்குதுங்க. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கு. 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் ஏற்படுங்க. இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர் 15 வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்குங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறதுங்க. ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜயோகம். சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புங்க. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்புங்க. லக்னத்திற்கு 2, 3, 11ஆம் இடங்களில் இணைந்திருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகம் என்று சொல்ல வேண்டுங்க. இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த சூரியனுடைய கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்று பார்க்கும்போது 7க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு விதத்தில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சில மறைமுக பிரச்சனைகள் விலக இருக்குதுங்க. பணவரவு நிறைவாக இருக்குங்க. பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்குங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இந்த தருணங்கள்ல 8ஆம் இடத்தில் இருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. அதே போல புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுதல் வேலைகளின் மூலமாக வருமானம் உண்டுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல இத்தருணங்கள்ல நீங்கள் பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. திருமண முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இன்றைய நாள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு 6இல் மறைவதால் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்கனவே வாங்கிய கடன்கள் கவலையை ஏற்படுத்துங்க. வருமானம் வந்தாலும் கூட அதையும் மிஞ்சிய குடும்ப செலவுகள் என பட்ஜெட் கூடிக்கொண்டே போகுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில வழக்குகள் மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது உங்களுடைய தசா புக்திகளினுடைய அடிப்படையில் அமையிருக்குது. அதே போல இந்த தருணங்கள்ல தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க. உழைப்பு கடுமையாக இருக்குங்க. உழைப்பு கடுமையாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் ஏற்படவே இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செயல்படாமல் பொறுமை காப்பது அவசியங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையுள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.